ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து சிங்க்கை வந்து எப்பயுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன தான் கவுண்டர் டாப்பு இங்கே மேலே அடுப்பு திட்டு இது எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுருந்தாலும் கிச்சன் சிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சாப்பாடு, இந்த டீ டஸ்ட் இது எல்லாமே வந்து டேரெக்டாக அப்படியே உள்ளே போயிடும். ஸோ அதனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜில் அடைப்பு இதெல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரும்பாலும் கிச்சன் சிங்க்கில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இந்த பைப் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஊர்லலாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம என்ன தான் சிங்க் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டஸ்ட்பின் வச்சுருந்தாலும் ஸோ நம்ம வந்து அந்த சின்ன சின்ன கருவேப்பிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுவோம். ஆனால் குழந்தைங்க வந்து சாப்பிட்ட பிளேட் இதெல்லாம் வந்து டேரெக்டாக அப்படியே வந்து சிங்க்கில் உள்ளே போட்டுருவாங்க. அதனாலையுமே போய் அடைப்பு ஏற்படும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் பார்த்து இது வந்து வாங்கினேன். அதுவும் குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா டீ தூளாக வடிகட்டினா அதுவுமே ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா டீ வடிகட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா சின்னதாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த இது ஸ்ட்ரெயினர் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அப்படியே டேரெக்டாக தண்ணி தூக்கி கீழே ஊற்றுனா கூட வெளியில் வந்து வராமல் கரெக்டாக அந்த இது பவுல்குள்ளேயே வந்து இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கினேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது போல் அந்த ஹூக்கும் அந்த கம்மும் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ப்ராடக்ட் வந்ததும் ஒரு சின்ன டவுட் மைல்டாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கம்மை மட்டும் போட்டு ஒட்டினா அது வந்து நிற்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன டவுட் இருந்தது. அதனால தான் நான் வந்து ஒரு 2 நாள் போல் ஒட்டி வச்சு ட்ரையல் பார்த்தேன். தண்ணி பட்டால் ஏதாவது உறிஞ்சு வந்துடுதா இல்லை நகர்ந்துருதா அப்படின்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒட்டி. நான் அது மேலே தண்ணி கூட ஊற்றியும் பார்த்துட்டேன், எதுவுமே ஆகலை. ஆனால் நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆணி எதுவும் மெயினாக அடிக்க தேவையில்லை. நீங்கள் அதை கம்மை மட்டும் கீழே போட்டு நம்ம ஓட்டி விட்டுக்கலாம். ஆனால் ஒட்டினதும் உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் போல் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதை நகர்த்தினாலும் எதுவும் ஆகாமல் இருக்கும். சில நேரங்களில் நம்ம கம் போட்டு ஓட்டினாலும் தண்ணி பட்டால் உறிஞ்சு வந்துடும் இல்லைங்களா. ஆனால் இந்த கம்மை பொறுத்தவரை நல்லா ஹெவியாகவே இருக்குது, எதுவும் நகர்ந்து வரல. அதே மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேப் வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹூக்கு வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அந்த பேஸ்கெட்டை. இது வந்து அப்பப்போ நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய டஸ்ட்டாக இருக்குது, அதாவது கருவேப்பிலை இந்த மாதிரி இந்த லெமன் கிராஸ் டீலாம் போட்டது அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் கொட்டும்போது அப்படியே வந்து கலெக்ட் ஆகிக்கும். ஈவன் சொல்லப்போனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டீ தூளை நம்ம வடிகட்டி கொட்டினா கூட அதுவுமே வந்து கீழே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக நான் இதை வந்து வாங்கினது. சில நேரங்கள் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு பாத்திரம் அதெல்லாம் வந்து கரண்டி இதெல்லாம் என்ன தான் நம்ம தொடச்சியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டாலும் சின்ன சின்ன சாப்பாட்டு பீசஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து கிடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது போல் நம்ம இந்த மாதிரியான ஸ்ட்ரெயினாக வாங்கிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக அதிலே வடிகட்டிடலாம். ஸோ அதனால் எதுவும் அந்த சிங்க்குள்ளே போய் அடப்படாமல் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இது ரொம்ப நாளாக எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு 2 months 3 months ஒன்ஸ் வந்து நம்ம அது கீழே ட்ரைனேஜில் இருக்கக்கூடிய பைப் அதையுமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காகவே வந்து தேடி பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவும் அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்க மாதிரியும் பார்த்து வாங்கியிருக்கேன். எனக்கு இது தான் தென்பட்டது மீஷோவில். நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 290 சம்திங்கோ வந்தது. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் மொத்தமாக சேர்த்து 304 ரூபா பே பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், கொரியர் சார்ஜோடு சேர்த்து. ஸோ உண்மையிலேயே இந்த ஒரு கிச்சன் ப்ராடக்ட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா மெயினாக கிச்சனில் வந்து அந்த ஹோல்ஸில் போய் எதுவும் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஸ்மெல், ஏன்னா நிறையா இந்த மாதிரியான சின்ன அந்த டீ தூளோட அந்த டஸ்ட்டு சாப்பாடு இதெல்லாம் போய் உள்ளே போய் ஒவ்வொன்றா தங்கும்போது கூட நாளடைவில் அந்த ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கணுங்களா. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருந்தது. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலே கிச்சன் சிங்க்குக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஸோ இதை ப்ராடக்ட் வேணால் நான் வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த சூப்பரான கிச்சன் ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.